அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது தெரியும். அதே மாதிரி தேர்தல் கிட்ட நாம போக போக கூட்டணிகள் மாறலாம். காங்கிரஸ் தாவேகாவுடன் நிக்கலாம். அதே மாதிரி விசிகா போன்ற கட்சிகள் விசிகா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் வந்துட்டாலும் விசிகா தொடர்ந்து திமுக அணியில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி விசிகாவோட வாக்குகளையும் தாவேகா பெரும்பாலும் பிரிக்குதுன்றத லயோலா கருத்து கணிப்பு கூட கடந்த 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழரோட வாக்குகளை தாவேகா பிரிக்கல, தாவேகா பிரிக்கிறது முழுக்க முழுக்க திமுகவோட அதிமுகவோட ஓட்டுகளை தான் பிரிக்கிறாங்க. அதுலயும் விசிகாவோட வாக்கு வங்கியை அவங்க உடைக்கிறாங்கன்ற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தொகுதியில 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெல்வது உறுதி. அவர் நட்சத்திர வேட்பாளர் தான். அது இல்லாம அவர் மந்திரியாவும் இருந்திருக்கிறாரு, சபாநாயகராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதியில மிகவும் பரிச்சயமான ஆள். அவர் அதை எளிதில் வீழ்த்துறது கஷ்டம். கடந்த தேர்தலில் ஒரு இழப்பா தான் அவர் அதை பார்ப்பாரு. இந்த முறை அதை அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பு அவர் விடமாட்டாருன்றது உறுதியா தெரியுது. 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் ராயபுரம் தொகுதி அதிமுக கைவசம் இருக்கும்ன்றது தான் கருத்து கணிப்பும் நம்மளுடைய முடிவுகளும் சொல்லுது.